இதே மாதிரி அவ்வளோ மாவையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இட்லி தட்டை வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறத அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுக்கி வச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா அவிஞ்சிட்டு இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது எங்கள் ஊரில் பலாப்பழ அடைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த